பாண்டிச்சேரி ஜேசி பிரெஞ்சு சிட்டியும் ஆச்சாரியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியும் சேர்ந்து நடத்துகிற இந்த அருமையான மகளிர் தின விழாவில் உங்களோடு சேர்ந்து கலந்து கொள்வதிலேயும் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலேயும் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர் அவர்களே, இந்த பள்ளி இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, ஜேசி இயக்கத்தினுடைய பொறுப்பிலே உள்ளவர்களே, எனக்கு முன்னே வாழ்த்துறை வழங்கி பேசிய மதிப்பிற்குரிய சரவணன் அவர்களே, இந்த ஜேசி இயக்கத்தை கட்டி காத்து வரக்கூடிய ஐயா ரமேஷ் அவர்களே, திருவாளர் திருமுருகன் அவர்களே, குழுமி இருக்கின்ற மாணவ மணிகளே, உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். மிக அருமையாக கல்லூரி முதல்வர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சிலவற்றை சொன்னார். அதில் முக்கியமாக அவர்கள் சொன்னது அன்பு. அன்பை குடும்பத்தில் காட்டலாம், அலுவலகத்தில் காட்டலாம், எல்லா இடங்களிலும் பரவலாக காட்டி நீங்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் என்று அவர்கள் சொன்னது ஒரு அருமையான செய்தி. எல்லாரும் பின்பற்ற வேண்டிய நல்ல செய்தியை முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்ம அந்த மகளிர் விழாவை கொண்டாடுகிற போது இப்போ மகளிரை பற்றி நினைச்சு பார்க்கணும். இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கறது முக்கியம். நான் இப்போ உட்கார்ந்து இருக்கிற போதே என்னுடைய மனசுல ஒன்று நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் 11வது வகுப்பு படிக்கிற போது நாகூர்ல படித்தேன். நாகூருடைய மக்கள் தொகை 50,000 பேர். ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து. 11வது வகுப்பு படிக்கிற போது அங்கே என் கூட படித்த பெண்கள் 2 பேர் தான். அந்த ஊர்லயே 2 பேர் தான் 11ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்க. அது அந்த காலத்து நிலைமை. இப்போ அதே நாகூர்ல பார்க்குறேன், பெண்களுக்கு என்று தனியாக ஒரு ஹைஸ்கூல். இப்போ பெண்கள் எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய படிக்கிறீங்க, நல்லாவும் படிக்கிறீங்க. ஆண்களை விட பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. அதை நினைச்சு நீங்க பெருமைப்படலாம். நல்ல நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்தில் பெண்களும் படித்தாங்க, ஆண்களும் படித்தாங்க. நான் பேப்பர் திருத்தி கொண்டுட்டு போய் அரையாண்டு தேர்வில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தேன். ஒரு பெண்ணு தான் முதல் மதிப்பெண் வாங்கிருந்துச்சு. அது 98 மார்க் வாங்க. அதுதான் முதல் மார்க். நான் என்ன பண்ணேன், அந்த பிள்ளையை பாராட்டலாம்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போனேன். போய் பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அழுதுகிட்டு உட்காந்து. அழுதுன்னா தேம்பி தேம்பி அழுது, சும்மா லேசாக கண்ணீர் வந்து வரல, தேம்பி தேம்பி அழுது. நான் சொன்னேன், நீ தாம்மா அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு 98 மார்க் வாங்கியிருக்க, நீ அது எதுக்காக அழுதுற அப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே சொன்னாங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க,
பேப்பர்லாம் வரும், எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, வாங்காம வந்த ஒரே அகைன் போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. சயின்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டேன், இங்கிலீஷ்லேயும் வாங்கிட்டேன், இப்போ நீங்கள் தமிழ் பேப்பர் 3ஆவதாக கொடுத்துருக்கீங்க, 2 மார்க் குறைஞ்சி போச்சு சார், எங்கள் அப்பா கொண்டுடுவார் வீட்டுக்கு போனான். நான் வந்து உங்கள் அப்பாட்ட சொல்கிறேம்மா, எனக்கு உங்கள் அப்பாவை தெரியும்னு, நீங்கள் வர்றதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்னு. கவலைப்படாத, நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே யாரா கடைசி மார்க் வாங்கியிருக்கிறான்னு பார்த்தேன். ஒரு பையன் 4 மார்க் வாங்க, 4 மார்க், 100க்கு 4 மார்க் வாங்க. இப்போ அவனை பார்த்து 2 திட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்கிட்ட காட்டுறான், இது உள்ளவன்கிட்ட காட்டுறான், பின்னால் உள்ளவன்கிட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் கேட்குறான், எட்டி இருந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. பார்த்தா ஒரே சிரிப்பு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு கோபம் வந்துட்டு, அவனுக்கு அறிவு இருக்காடா, மார்க் குறைச்சா அவங்க எப்பயுமே வெட்கப்பட வேண்டாமா, 4 மார்க் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, மானம் ரோசம் வெட்கம் இதெல்லாம் இல்லையான்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணான், சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அதுக்கு இல்லை சார், இந்த 4 எப்படி வந்ததுன்னு நான் பேப்பரை வாங்கி பார்க்குறேன். பேப்பரை வாங்கி பார்த்தா அவன் ஒரு கேள்வி கூட ரைட்டாக எடுக்கலை, சும்மா அங்கங்கே ரைட்டு மாதிரி இருந்ததுக்கு ஒரு 4 மார்க்கு 1/2 மார்க்கு போட்டேன் பாருங்க, அதில் ஒரு 4 வந்துட்டு அது அவனுக்கு தாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் வந்ததுலேயே தான் ஃபஸ்ட்டு மார்க். நான் சொன்னேன் இந்த பசங்கள்கிட்ட, அவனுக்கு ஒரு ரோசம் வரட்டுங்கிறதுக்காக வேண்டி, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தியப்பா நல்லா படிக்கிறீங்க, நீங்கள் ஏன்னா இப்படி படிக்க மாட்டேங்கிறீங்க, ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறானுவ, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் சார், போனால் போட்டு படிக்கிட்டு விடுங்க. அதாவது அவங்க விட்டு கொடுக்குறேங்கிறான், அதனால் முடியுமா வாங்க, விட்டு கொடுத்துருக்குறாங்க. அல்ல அல்ல, பெண்களுக்கு உண்மையாகவே கூர்மையான அறிவு உண்டு, கூர்த்த அறிவு உண்டு. இன்னும் சொல்லட்டுமா, ஒரு பழமொழி இருக்குல்ல, பெண் புத்தி பெண் புத்தி, என்ன அர்த்தங்க இருக்கு? எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் வருத்தப்படுவாங்க அப்படின்னு அர்த்தமா, பின்னால உள்ளதையும் முன்னாடியே நினைச்சு பார்த்து சொல்லுவாங்கன்னு அர்த்தமா, என்ன அர்த்தம் இருக்கு? பின்னால் வரப்போவதையும் எண்ணி பார்த்து சொல்லக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு. இன்னும் சில இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இங்கிலீஷ்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த பழமொழி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பின்னுன்னா குண்டூசி குத்தும்ல, சில சமயத்தில் அது நெருக்கன்னு குத்தும். அப்படி அவனுக்கு சொல்கிறத பார்த்தா, நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரரு என்ன பிரியமாக சாப்பிடுவார், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்றேன், என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரரு என்ன பிரியமாக சாப்பிடுவாருன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அது எதை போட்டாலும் திங்கும், அது எதை போட்டாலும் திங்கும். என்னம்மா அப்படி ஆடு மாட்டுக்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க நீ அப்படின்னு. சரி, இப்போ எங்கே தான் போயிருக்காருன்னா அது எங்கே போச்சோ. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், இப்படி அலட்சியமாக பேசுறியம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, வேற ஒன்றும் இல்லை சார், ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கிறோம், நல்லா விருப்பமாக சமைச்சு அவருக்கு வைக்கிறோம், ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதா சார்? என்ன குறைஞ்ச போகிறோம் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். என்னம்மா நான் சொல்லிச்சு, சார் நீங்கள் உட்கார், அவங்களோட வாத்தியார், எங்கள் வீட்டுக்காரருக்கு வாத்தியார், நீங்கள்
உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். என்ன சொன்னம்மா? அன்னைக்கு முட்டை ஆம்லெட் வச்சேன். பிடிச்சா சாப்பிட்லாம், இல்லைன்னா இல்லை இது எனக்கு வேண்டாம் வேறு கேட்கலாம். அந்த ஆள் சொன்னார், ஆம்லெட் செஞ்சுக்கிட்டியா, ஏன் அவிச்சு ஊற்றிக்கூடாதா? சரிங்க, நாளைக்கு அவிச்சு. மறுநாள் அவிச்சு கேட்குறானேன்னு அவிச்சு. நான் இன்னைக்கு ஆம்லெட் சாப்பிட்லான்னு நினச்சேன், நீ அவிச்சுக்கிட்டியா? இந்த பையன் என்னடா இதை செஞ்சா அதை கேட்குறான், அதை செஞ்சா இதை கேட்குறானேன்ட்டு ஒரு நாள் 2 செஞ்சு வச்சுருச்சு. எதை கேட்டாலும் அதை வச்சிடலாம். முதல்ல அவிச்சதை வச்சுது. அவிச்ச முட்டை யாருன்னா சரியா ஆம்லெட்டை வச்சது. அதுக்கு அவன் சொல்கிறான், அவிக்க வேண்டியதை ஆம்லெட் போட்ட, ஆம்லெட் போட வேண்டியதை அவிச்ச முட்டையில. அப்போ அவன் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குறை சொல்லணுங்கிறது தான் நோக்கமே தவிர என்ன சரியா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எப்படியாவது குறை சொல்லணும். நான் அதுதான் கேட்டுட்டு சொன்னேன் அவன்கிட்ட, தம்பி இப்படிலாம் இருக்காதுடா, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. நான் கேட்டேன், நீ என்ன பிரியமாக சாப்பிடுவேன்னு கேட்டேன். உன் மனைவி எதை போட்டாலும் திங்கும்னு சொல்லுது, நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு. என்ன செய்யணும்னு சொல்லுது. நீ எங்கே போயிருக்கேன்னு கேட்குறேன், அது எங்கே போச்சுன்னு தெரியாது. எப்போ வருவாருன்னு கேட்குறேன், அது எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறா. இந்த மாதிரி சொல்கிறாங்களப்பா அவன் மனைவி. என்ன அவன் சொன்னான், என் மேலே ஒரு தப்பு இருக்குது சார். என்னன்னு, நான் போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகல. ஒரு கணவன் மனைவின்னா 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பாதிங்கிறோம். அப்போ ஒரு பாதி எங்கே போயிருக்குங்கிறது இன்னொரு பாதிக்கு தெரியணுமா இல்லையா? சொல்லிட்டு போகணுமா இல்லையா? சொல்லிட்டு போயிருந்தா அந்த அம்மா கேட்க சொல்லுமா, அப்படி எங்கே போச்சோ, எப்போ வரும், எப்போ வருமோ. அப்படின்னா மாடு மேய போனது மாதிரி சொல்லு. நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்காதுடா, போகும்போது வெளில போகும்போது இடத்துக்கு போகிறேன், 1 மணி நேரத்தில் வருவேன், ஏதோ சொல்லிட்டு போ அப்படின்னு. சரி சார், இந்தமா நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சாங்கன்னா பாராட்ட கற்றுக்கோ. நல்லா பாராட்டுடா, மனம் திறந்து பாராட்டு. அதுக்கு என்ன சார் நாளிலேருந்து ஆரம்பிச்சு விடுறேன். மறுநாள் வந்து சொல்கிறான், உங்கள் பேச்சை கேட்டால் உதவங்க வேண்டியதுதான். ஏண்டான்னு நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் வச்ச வத்த குழம்பு வச்சுருந்தா சார், பிரமாதமாக இருக்குது. இதை செஞ்ச கைக்கு ஒரு தங்க வளையல் செஞ்சு போடணும்னு அதுக்கு அடிச்சுட்டா சார். ஏண்டாண்ணே, அன்னைக்கு குழம்பு வைக்கலையா வீட்டில் 8 வீட்டுக்காரங்க நான் அன்னைக்கு பார்த்து இதை சொல்லிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு சொல்லப்படாத. நான் இதை எதுக்கு சொல்கிறேன், ஒரு கணவன் மனைவின்னு 2 பேரும் வாழுகிற பொழுது ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுன்னு சொன்ன அன்புன்னா என்ன தெரியுமா? அன்புக்கு குறை தெரியாது, குணம் மட்டும்தான் தெரியும். அன்புக்கு குறை தெரியாது, குணம் மட்டும்தான் தெரியும். இப்போ ஒன்று சொல்றோம், வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு சொல்றோம்ல. ஏன் சொல்றோம்? வேண்டியவளா இருந்தா கால் பட்டா கூட குத்தம் இல்லை, வேண்டாதவளா இருந்தா கைப்பட்டா கூட குத்தம். இதானே அதுக்கு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ ஒரு மனைவி என்பவள் கணவன் என்பவனோடு சேர்ந்து வாழணும். அவங்க வீட்டை விட்டு இங்க வந்து இருந்து 2 பேரும் சேர்ந்து வாழுகிறார். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது, அன்பு செலுத்துவது. எப்படி அன்பு செலுத்தலாம்? எப்படி அன்பு செலுத்தலாம்னா, குறைகள் இல்லாமல் இருக்காது. குறை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். பூவுல ஒரு இதழ் நல்லா இல்லாம இருக்கும், தண்ணியில நுரை இருக்கும், நெல்லுல உமி இருக்கும். இதெல்லாம் இல்லாம இருக்காது. ஆகையினால நாம என்ன செய்யணும்? அவைகளை விடுத்து நல்லதை பார்த்து வாழ கத்துக்கணும். ஒண்ணு நான் சொல்றேன், என் வாழ்க்கையே சொல்றேன். இன்னொருத்தர் ஐயாவை சொல்லணும்னா ஐயாவுக்கு கோபம் வரும். என் வாழ்க்கை ஐயா நீ பேசுனேன்னு கேட்பாங்க. என் வாழ்க்கையை நானே சொல்லிக்கலாம் இல்லையா? நான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆன போதுங்க, பெரிய பிள்ளைங்க தானே சொல்லலாம், முதல் இரவு இதுல என் நண்பர்கள்லாம் சேர்ந்து எனக்கு யோசனை சொன்னாங்க.
அவங்களுக்கே கல்யாணம் ஆகலை. ஆனால் அவங்களாம் எனக்கு யோசனை சொல்கிறான், என்னடா மனைவி எப்பவும் பேச மாட்டாங்க, நீ தான் முதல்ல பேசணும், நல்ல வார்த்தையாக பேசி குடும்பத்தை நல்ல விதமாக ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிடா என்ன செய்யலான்னு டைலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன தெரியுமா, இந்த பாருங்க, நான் எவ்வளோதான் பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இல்லை. அன்னைக்கு தான் நான் அவளை பார்க்குறேன். அவன் என்ன பார்க்குறா, எங்கள் அம்மாவே அன்னைக்கு தான் அவன் பார்த்துருக்கேன். அது சொல்கிறேன், உங்கள் அம்மா மாதிரி ராட்சசி உலகத்தில் இல்லை. இப்போ நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நம்ம போன வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலை. அம்மாவை காப்பாற்றணும், அம்மாவை நான் காப்பாற்றணும், அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணேன், என் மனைவிட்ட சொன்னேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் எங்கள் அம்மாவை. முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உன்னை பற்றி மனைவி இப்படி சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ என்ன பண்ணேன்னு. நான் அனுசரித்து போயிட்டோம்மா அப்படின்னு. அதான்டா நல்லது, உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லலை. புரியுதா? இப்போ என்னாச்சு, இப்படி தானே அந்த மனைவி வந்து சேர்ந்த அன்னைக்கு எப்படி இருந்தது, பெண்களுடைய குணத்துக்காக சொல்கிறேன். வந்து சேர்ந்த அன்னைக்கு முதல் நாள் என்னை சந்திக்கிற போது இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது கூட தெரியாம எங்க அம்மாவே ராட்சசன். ஆனால் கடைசி காலம் எங்க அம்மாவுக்கு 4 மருமகள், நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி. இந்த 4 பேர்ல என் மனைவி கிட்ட தான் ரொம்ப அன்பு, என் மனைவி தான் பிடிக்கும். இவங்க எப்படி அப்படி மாறினாங்க 2 பேரும்னு எனக்கு தெரியாது. முதல்ல தெரியாம அப்படி பேசினாங்களே தவிர அதற்கு பிறகு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக. அதிலையும் என் மனைவிங்கிறவ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் வேணும்னா அது என் மனைவி தான். ஒரு உதாரணம் சொல்லுமா சார், எல்லாரும் சொல்ல மாட்டான், நான் உண்மையை சொல்றேன், வெளிப்படையாக. என்னுடைய மனைவி எனக்கு ஒரு குரு மாதிரி. இந்த முதல் நாள் சொன்னதை விட்டுடுங்க, அது எதுவும் தெரியாமல் சொன்னது, அப்புறம் மாறி போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு. நான் எப்படி இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட்டது கிடையாது. கல்யாணம் ஆகிறவன் சாமி கும்பிட்டது இல்லை. நான் கோயிலுக்கு போகிறதுனால சாமிக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆனால் எவனையும் போக விட மாட்டேன். நான் இருந்துக்கிட்டே அறிவு இருக்கா, அறிவு உள்ளவன் கோயிலுக்கு போவானா, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி தடுத்துருவேன். இப்படி இருந்தேன்னா கல்யாணம் ஆச்சு. ஒரு வாரம் நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு என் மனைவி, எங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா? இல்லை, கிடையாது. நீ எனக்கு இருக்க, உனக்கு இருந்தா நீ கும்பிடுங்க, கும்பிடலாம்ல கும்பிடு, என்ன கும்பிட சொல்லி சொல்லாத, நான் கடவுள் வணக்கம்லாம் செய்ய மாட்டேன். அப்போ நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேங்க, சாயந்தரத்தில் போட்டுமா. இப்போ நான் வரமாட்டேன். சரின்னு மறுநாள்லேருந்து தினம் சாயந்தரம். ஒரு வாரம் கழிச்சு வந்து என் மனைவி சொன்ன சரி, நான் தினம் கோயிலுக்கு தனியாக போகிறேன் இல்லைங்க. ஆமாம் போகிறேன். சின்ன பயிலுவா அங்கே நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவ. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராது? என் மனைவியை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா ஆத்திரம் வரும்ல, எனக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்குறீங்களா? நான் என் மனசுக்குள்ளார ஓடுது, என்னடா அவன் ஒருத்தன் இடிச்சிட்டு போனாங்களாலே, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவ்வளோ செய்யலாம். திருவள்ளுவர் இதை கரெக்டாக சொல்லியிருக்கிறார். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், நமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம பண்ண அநியாயம் இப்போ
நமக்கு வந்துருக்கு. ஆனால் இதை மனைவிட்ட சொல்ல முடியுமோ? நீ நீ அவ்வளவு அயோக்கியனான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? இல்லை, எல்லாருமே அயோக்கியம் தான் நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ண, எவன் அவன் உன்னை இடிச்சவன் அவனை சொல்லு, நான் என்ன பண்ணேன்னு சும்மா வச்சு ஒரு நடிப்பு. அதுக்கு ஏன் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க கோவப்படுறீங்க? நீங்க என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லு. உங்களை கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட கூப்பிடுறேன்? பின்ன சும்மா வாங்க, வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ள போய்க்கிறேன், அப்புறம் வர்றேன், நீங்கள் வாசலில் இருக்க, திரும்பி வந்து வந்துடலாம். இது கூட தேவலாம் போல தான் இருந்துச்சு. சரின்னுட்டு 2 பேரும் மறுநாள் கிளம்பி போனோம். கோயில் வாசல்கிட்ட போனோடனே என் மனைவி, நீங்கள் இங்கேயே நில்லுங்க, உள்ளே வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு செருப்பு கைட்டு எங்கே போட்டேன். நான் கேட்டேன், இதை எதுக்கு இங்கே போடுற, இப்போ நான் பார்த்துக்கணுமான்னு கேட்டேன். உங்களை பார்த்துக்க சொல்லலையே, அப்புறம் எதுக்கு அங்கே போடுற? அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்க. அப்புறம் என்ன, எவனாவது எடுத்துகிட்டு போனானா நான் சும்மா இருக்க முடியுமா? இப்போ பார்த்துக்கிறதுனா வேறு என்ன? சரி சரி போயிட்டு சீக்கிரம் வா. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டால், உள்ள அர்த்தம் எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதே புரிஞ்சுது. இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நில்லுங்களேங்க. நான் பார்த்தேன், போயிட்டு வா. போனோம்னா ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தாங்க. செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்கன்னு. ஏண்டா என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி உனக்கு இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், போய செருப்பு பார்த்து போய. போகும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்காங்க. எனக்கு அவமானம்னா ரொம்ப அவமானமாக போச்சு. என் மனைவி வந்தவுடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்ட, வர்றவெல்லாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான், எனக்கு அவமானமா அப்படின்னு. அவன் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் கோயிலுக்குள்ளே போயிடலாம். நான் தான் உங்களை சாமி கும்பிட சொல்லுங்க, சும்மா வாங்க. மறுநாள் என்ன பண்ணோம், செருப்பு வெளியில் பார்த்துக்கிறத போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போனோம். அப்போ பூஜை நடக்கிறதெல்லாம் நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன். கடைசியில் தீபாராதனை நடக்குது, எல்லாரும் கும்பிடுறான். என் மனைவி என்ன ஒரு இடிச்சு எல்லாரையும் பாருங்க என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் கும்பிடுறான். அவங்களுக்கு பக்தி இருக்கு, கும்பிடுறான். எனக்கு தான் இல்லையே என்ன இருந்தா என்ன, இல்லைன்னு என்ன, சும்மா கும்பிடுங்க. அது எப்படி சும்மா கும்பிடுறது பக்தி இல்லாமல் என்ன? அதுக்கு ஒரு செய்தி சொன்ன என் மனைவி, ஜனகண மன இருக்குல்ல, தேசிய கீதம் யார் பாடணும்? தேச பக்தி உள்ளவங்க தானே பாடணும். தேச விரோதியும் சேர்த்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? ஆமா, அது மாதிரி சும்மா கும்பிடுங்களா என்ன? நீ விரோதி தான், சும்மா கும்பிடு அப்படிங்கிறது. இது எங்க பண்றது எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்கெல்லாம் காலையில பிரேயருக்கு பையன் ஒன்று நிறுத்துவோம். இந்த 12th ஸ்டாண்டர்ட் பையன்லாம் நிற்பாங்க. நாங்கள் நின்றுட்டு வரிசையில் நிற்கிற போது பேசாமல் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டு நிற்போம். கடைசியாக தேசிய கீதம் பாடணும். நான் நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தன் ஒரு வரி கூட அவனுக்கு தேசிய கீதமே தெரியலங்க, ஆனா பாடுறான். என்னடா பாடுறான்னு கவனிச்சா, கண்ண 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 கண்ண, அதாவது ஜன கண மனவெல்லாம் சொல்றது இல்லை, கன கனவிலே எல்லாத்தையும் முடிச்சுடுறான். கண்ண 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 கணக்கான கடைசியில ஜெயகே சொல்லும் போது மட்டும் என்ன பண்றான், நான் அவனை பிடிச்சி இங்கே வா, தேசிய கீதம் பாடு. தெரியாது, நான் 12 வருஷமா பாடிக்கிட்டே இருக்கிறேன், தெரியலையாடான்னு. தெரியல சார், நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணிக்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அதை செய்யவா இல்லை இதை செய்யவா, நீ ஒன்றும் பண்ண வேணாம் போனேன். இந்த நினைப்பு வந்தது. நான் என்ன பண்ணேன், கையை எடுத்து கும்பிட்டேன். என் மனைவி சொல்றதை கேட்டு கையை எடுத்து கும்பிட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை நான் எடுக்கல, கும்பிட்டுக்கிட்டே. சரி,
இப்ப சாமியை நான் கும்பிட்டதுனால என்னங்க லாபம்? என்ன பெரிய லாபம்? ஏன் நான் சாமி கும்பிடாம இருந்தாதான் என்ன மோசம்? ஒண்ணும் இல்லை. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் பக்தி இலக்கியங்களை நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு தமிழ் ஆசிரியனா இருந்து பக்தி இலக்கியங்களை தொடாமலே இருந்தது எவ்வளவு தப்புங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுலதான் தமிழே இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. படித்தேன், தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், எல்லாத்தையும் படித்தேன். அதில் ஒரு பாட்டு இருக்குது. திருவாசகத்தில் ஒரு வாசகம், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள் எம் உடையானே. இது ஒரு திருவாசகம். நீங்கள்லாம் கடவுள் வாழ்த்து படிக்கும்போது படிச்சிருக்கீங்க. இந்த பாட்டு என்ன அர்த்தம்? உன் மேல பக்தி உள்ளது மாதிரி நான் நாடகத்தில் நடிக்கிற ஒரு வேஷம் போடுற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த பக்தியை உண்மையான பக்தியா மாத்துவேன் அப்படின்னு இறைவன்கிட்ட மணிவாசகர் கேட்கிறார். நான் கேட்கல, ஆனால் அதை உண்மையான பக்தியாக இறைவன் மாற்றினான். உங்களுக்கு நான் சொல்றேன், என்னை என் மனைவி நீ கடவுள் பக்தி இல்லாதவனா இருக்கக்கூடாது, கடவுளை கும்பிட்டே ஆகணும், இன்னையிலிருந்து கும்பிட போறியா இல்லையான்னு கேட்டிருந்தா எனக்கு அவளுக்கு சண்டை தானே வந்திருக்கும். அப்படி சொல்லாம நான் மாறுறேங்கிறதே எனக்கு தெரியாமல் என்னை மாற்றி நல்வழியில செலுத்திய என் மனைவியை நான் குருன்னு சொன்னா என்ன தப்பு? நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எதையும் சாதிக்கலாம். ஏன்னு கேட்டா உங்ககிட்ட பொறுமைங்கிற குணம் இயற்கையா, சகிப்புத்தன்மை என்பதும் உங்களிடம் இயற்கையாக இருக்கு. பிள்ளையை தூக்கி நாங்கள் வச்சிருக்கிறோம் மேலே வெளியே போயிடுது, தூக்கி போகுது. ஆனா அதே ஒரு பெண்ணா இருந்தா அவங்க மேல போயிட்டு என்னமோ பெரிய சந்தனத்தை எடுத்து பூசினது மாதிரி அதுல ஒரு சந்தோஷம். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அன்பு. நான் எப்போ பார்த்தாலும் சொல்றேன், எங்க அம்மா சுட்டு கொடுத்த தோசை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிடலைங்கிறேன். என்ன அது? என்ன தோசை என்ன இல்லாம போயிட்டு மற்றவங்க சொல்றதெல்லாம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அம்மா கிட்ட இருந்த அந்த அன்பு இல்லை. அன்போடு செய்கிற ஒரு காரியத்துக்கு தனி சுவை இருக்கும், அக்கறை இருக்கும், அதுதான் இருக்கும். அதுதான் இல்லை. அந்த அன்பு என்பது ஒரு தாய்மையோடு சேர்ந்தது. தாய்மையும் அன்பும் ஒன்று கூடியது. அவங்க என்ன செய்யறாங்க? இந்த பிள்ளையை வளர்க்கிற போது அன்பையும் தாய்மையையும் சேர்த்து கொடுக்கிறாங்க. தாய்ப்பாலை கொடுக்கிற போதே அன்பையும் சேர்த்து ஊட்டுகிறார்கள். அதனாலதான் அந்த தாய் தொட்டாலே அந்த பிள்ளைக்கு தெரியுது, தொங்குது. நான் எடுத்தேன்னா அழுது. காக்காவே நான் கூப்பிட்டா வீட்டுக்கு வரமாட்டேங்குதுங்க. காக்கா காக்கான்னு ஒரு நாள் கூப்பிடுறேன், என்ன நம்பி காக்காவே வரமாட்டேங்குது. வேற யார் வருவா? இப்போ இதையெல்லாம் எண்ணி பார்த்தீர்களானால் ஒரு பெண்மை என்பது எவ்வளவு உயர்ந்தது. சொன்னாங்க, ப்ரௌடா இருங்க சொன்னீங்களா? யூ ஷுட் பி ப்ரௌட் டு பி எ லேடி. ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பெருமைப்படணும்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே பெருமைப்படணும். எவ்வளவு உயர்ந்த குணங்கள். ஒரு திருமணத்துக்கு போனோம், சுகி சிவன் சாரும் நானும் கேட்டுக்கிறோம். அங்க அந்த மணமக்களை எல்லாம் வாழ்த்து முடிச்சாச்சு. அந்த மணமகன் இருக்கார் சென்னையில். அந்த மணமகனோட அப்பா பெரியவர் இருக்கிறார். நீங்களோட பேசிட்டே இருந்தவர் கொஞ்சம் எங்க பையனை போய் பார்த்துட்டு வரேங்க. பையன்னா என் மகன், அவருக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும். இவர் மகங்கிறாரு, மேல போயிடணும், சின்ன பிள்ளைய பார்க்குற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படிங்கிறீங்க? வாங்கல அப்படின்னா சரின்னு நானும் அவரும் 2 பேரும் சேர்ந்து போனோம். அங்க போனாங்க, ஒருத்தர் படுத்துருக்க ஒரு பெஞ்சில் படுத்துட்டான். அவனுக்கு 40-50 வயசு இருக்கணும். வாயிலிருந்து எச்சு விட்டுட்டு, கை காலெல்லாம் விளங்கலை, தலை முடியல, பேச்சு வரல, வேறு இருக்கான்.
இப்போ இவர் கேட்டார், சிவா கேட்டார், எவ்வளவு நாளாக இப்படி இருக்காங்க, பிறந்ததுலேருந்து இப்படி இருக்காங்க. இப்போ இவனுக்கு வயசு என்ன ஆச்சுன்னா 32 33 சொல்கிறாங்க. ஐயோ பாவம், கடவுள் உங்களை ரொம்ப சோதிச்சுட்டானேன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஆள் சொன்னார், அப்படி சொல்லாதீங்க, கடவுள் என் மேலே ரொம்ப கருணை காட்டியிருக்கிறான். இப்படி ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற விதி இருந்து இதை யார்கிட்ட கொடுத்தா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி என்கிட்ட கொடுத்தா மாட்டேன். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இதை பார்த்துக்கிற பொறுப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இதை பார்க்க வேண்டி வந்துடுதே, ஐயோ பாவம்னு நினைக்கல. அந்த உயர்ந்த குணம் ஒவ்வொரு பெண்ணிடமும் இருக்கு. ஒரு குழந்தை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய இன்னும் கவனமா, துப்பு கெட்டவனுக்கு ரெட்ட பங்குமா, துப்பு கெட்டவனுக்கு ரெட்ட பங்குன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்ன, துப்புன்னா வலிமைன்னு அர்த்தம். துப்பு துப்பா இருக்கு, துப்பா எதுவும் மழைன்னு இருக்கா, துப்புன்னா வலிமைன்னு அர்த்தம். வலிமை இல்லாதவர்களுக்கு 2 பங்கு கொடுப்பாங்களா அம்மா வீட்டில் பரிமாறுற போது. வலிமையில குறைஞ்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. ஆகையினால ஒண்ணு பாருங்க, நான் சொன்னேனே என்ன கோயிலுக்கு அனுப்பி திருத்தின முறையை சொன்னேன் இல்லையா, இன்னொரு முறை இருக்குல்ல, என்ன முறைங்க, கடுமையாக சொல்லி திருத்துற முறை இருக்கு. அது என்ன ஆகும்னு தெரியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு பெண்ணு திருமணமாகி எங்க ஊருக்கு வந்தது. இன்னைக்கு தான் வந்தது. மாலையில வரவேற்பு எல்லாம் முடிஞ்சு உள்ள உட்கார்ந்துருக்கு. ஒரே அலுப்பா போய் வேர்த்து விட்டு ஃபேன்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கு. 8th வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு, பொம்பளை, அவ வந்தா. இவ வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்றா, தங்கச்சி நீ இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகி வந்திருக்க, நான் இந்த ஊருக்கு 15 வருஷத்துக்கு முந்தையே வந்துட்டேன், உனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு. முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? புருஷனை கையிலேயே வச்சுக்கணும். இன்னைக்கு வந்தவ கேட்டா, அது எப்படி கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்துக்கு எடுத்துருக்கு போக மாட்டாரா? அது போய் பைத்தியப்படி கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அது எப்படி அக்கா சொல்லி கொடுங்க. அது ஒன்றும் இல்லடி, நான் செஞ்ச மாதிரி செய்ய. என்ன நீங்கள் செஞ்சீங்க? கல்யாணம் ஆன அன்னைக்கே அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியா இந்த ஷீட்டு விளையாடுறது, தண்ணி அடிக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்த கையை விட்டு விடுவேன். அவங்ககிட்ட பேசினேன், இவங்ககிட்ட பேசினேன், நேரம் கழிச்சு வந்தேன், காலை விட்டுடுவேன். அது பண்ண இதை பண்ண, தண்ணி அடிச்சுன்னா நாக்க விட்டுடுவேன். இந்த மாதிரிலாம் நீ சொல்லுன்னா. இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்க சொன்னதெல்லாம் சரியாக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களான்னு. அதுக்கு இன்னைக்கு 15 வருஷம் சொல்றா. அது என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் ஊருக்கு வரல. இப்போ இவர் கேட்டா, சரி நீங்க சொல்லிதான் அவங்க ஓடி விட்டாருங்கிறீங்க, எனக்கும் அதே யோசனையை சொல்றீங்களே. இல்லை நான் ஒட்டியா இருக்கேன்ல, நீயும் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு தொடங்கி சௌகரியமாக இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்? அப்படி திருத்த முடியாது. கணவனை மனைவியும் அப்படி திருத்த முடியாது, மனைவி கணவனும் அப்படி திருத்த. ஒருவரை ஒருவர் அனுசரித்து அன்பால் திருத்த முடியுமே தவிர வம்பால் திருத்துவது என்பது யாருக்கும் ஆகாது. நல்ல விதமா அடிக்கிறேன், உனக்கு நான் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்கள்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமையாக இருக்க மாட்டாங்க எதிரையுமே. ஒவ்வொரு பொண்ணு என்ன பண்ணா, ஒரு நாள் சொல்கிறா, இந்த பாருங்க பிள்ளைகள எல்லாம் பார்த்துங்க, நான் அடுத்த வீட்டு அக்காவோட சினிமாவுக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா, நீங்கள் பிள்ளைகள பார்த்துங்க, எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு 8 மணி ஆனவுடனே கூப்பிட்டு வந்து, சோறு இங்கே இருக்குது, குழம்பு இந்த இருக்குது, கறி இந்த இருக்குது, எடுத்து போட்டு தட்டை எடுத்து வச்சு போட்டிங்கன்னா சாப்பிடுவோம். அப்படி அப்படியே பாய் எடுத்து போட்டால் படுத்து சுலபமான வேலை மாதிரி இந்த அம்மா சொல்லிட்டு கூப்பிட்டு, இவன் 8 மணி நேரம் விளையாடி இந்த பேரெல்லாம் கூப்பிட்டாங்க. வாங்க இல்லை வா, நான் வந்தாங்க உட்காரு, அரிசியாக வச்சு சோத்தெல்லாம் போட்டு சாப்பிட்றான்னா
அதில் ஒரு நீலக்கால் சட்டை போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. வேண்டாம் பசி பொண்ணு விடுவான். அப்புறம் அவன் வந்தால் என் உயிரை எடுப்பார், மரியாதையாக சாப்பிடணும் தொழில்னு நாள் கொடுத்தான். அவன் அழுதுகிட்டே திங்க முடியாமல் திங்கிறான். அப்புறம் பாய போட்டு எல்லா பையனையும் படுங்கன்னா அந்த நீலக்கால் சட்டை படுக்க மாட்டாங்க. நான் மாட்டேன் பொண்ணு விடுவான். அப்புறம் அவன் வந்தால் என்ன பண்ணுறான், பிள்ளையர் நாள் கொடுத்தான். தேம்பி தேம்பி அழுது இருக்கிற போது அந்த அம்மா சினிமா அவர்கிட்ட வந்துருச்சு. வந்தது, ஏங்க என்ன விஷயம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டிங்களான்னு. போட்டேன் நல்லா சாப்பிட்டான். எங்கே இந்த 10 கிழமை. ஆனால் எல்லா பயிலும் சாப்பிட்டான். அந்த நீலக்கால் சட்டை பயிர் மட்டும் சாப்பிட மாட்டாங்களா? என்ன விஷயம்னா, மாட்டேன்னா விட்டேன் நல்லாரு படுக்க மாட்டேன்னா 4 கொடுத்து எந்த தூங்குறான் படுத்துருக்காம. போய் பார்த்தா இவனை எங்கே அடிச்சுக்க, இவன் 8th விட்டு பையன்ல அவனை போய் அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா என்ன? இவனுக்கு 8th விட்டு பையனும் தெரியல, நம்ம விட்டு பையனும் தெரியல. அவனை போட்டு இவன் அடிச்சுக்கிறான். அவன் வந்து செய்கிறான். அந்த ஆணுக்கு பொறுமை இருக்காது. பெண்ணிடம் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும். அதனால நாம் கவனிக்க வேண்டியது, பெண்களாகிய நீங்கள் நாளை குடும்ப பொறுப்பை ஏற்க இருக்கிறீர்கள், இன்னும் பல்வேறு பணிகளிலே செல்ல இருக்கிறீர்கள். ரெண்டுமா கலந்து இருக்கிற போது ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கிறே, அது ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. அந்த உயர்ந்த வாழ்க்கையை வாழ்கிற லட்சியத்தை நீங்கள் கை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் அவமானப்பட்டதை அவன் வாயால சொல்லி கேட்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாருக்கு? இன்னொருத்தர். நான் பட்ட அவமானத்தை அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் எங்க அவமானப்பட்டேன்? திருவாரூர்ல. அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய. திருக்குறள் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இதுல தப்பு இருக்கா? ஏமா இதுல தப்பு இருக்கா? திருக்குறள் நடத்தணும்னா ஒரு தமிழ் துறை தலைவர் அவங்க திருக்குறள் நடத்தணும்னா வந்தாங்க. ஒரு பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்க, பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. எவ்வளவு பேர் சேர்ந்தாங்கன்னா 49 பேர் சேர்ந்தாங்க. 49 பேர் திருக்குறள் படிக்க வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு கோவில் பிரகாரத்தில் வச்சு கிளாஸ் நடத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு என்னன்னா, அந்த வந்தவங்களே சொன்னான், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம். நான் ஞாயிற்றுக்கிழமையில வெளியூர் போறேங்கிறத தெரிஞ்சு போகாமல் தடுக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னா இதை முடிச்சுட்டான். ஞாயிற்றுக்கிழமையில வச்சுக்கலாம், காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் வகுப்பு வச்சுக்கலான்ட்டான். போய் வெளியூர் போக முடியாமல் தடுக்கணுங்கிறது அவங்களுக்கு நோக்கம். சரியா இருக்க நடத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நான் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டேன். இந்த பாரு, இது வகுப்பு, சொற்பொழிவு இல்லை. கேட்டோமா வாங்கினாலும் வாங்கலாம், வாங்காட்டி போனாலும் போயிடலாம். ஆனால் வகுப்பு ஒழுங்காக நீங்கள் கவனிக்கணும். நான் கொடுக்குறத நோட்ஸ் எழுதிக்கணும். மறுநாள் வந்து அடுத்த வாரம் நான் கேட்குற போது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், கவனமாக இருக்கணும், வராமல் இருக்கக்கூடாது. யார் இன்னைக்கு ஒரு 10 பேர் வர்றது, அடுத்த நாளைக்கு வேற 10 பேர், அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. எப்பவும் வரணும்னு வர்றேங்க. முதல் நாள் வகுப்பு நடத்தியாச்சு. கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தி முடிச்சாரு. நாளைக்கு அடுத்த வாரம் வந்துருங்கப்பா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் பார்த்தா 49 பேர்ல 13 பேர் தான் வந்துடுறான். 36 பேரை காணும். நான் அவங்கள கேட்டேன், ஏன்பா 36 பேரை காணுமே, எங்கடா போனாங்க? அதில் 13 பேரில் ஒரு ஆள் சொல்கிறான், வந்தவங்களுக்கு நடத்துங்க சார், வராதவங்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நடத்துங்க. இல்லையா, நான் அன்னைக்கே சொன்னீங்க வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவங்க ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காங்க. இப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. முக்கியமான வேலையாக போயிருக்காங்கன்னா திருக்குறளை என்ன நினைக்கிறான், முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ 13 பேர் வந்திருக்காங்கன்னா எதனால் வந்திருக்கான்? வேறு வேலை இல்லாததுனால
வந்திருக்கான். என்ன எப்படா வச்சிருக்காங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சிருக்கான். எனக்கு கோபம் வந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டீங்க நடத்துகிறேன், முடிச்சுட்டோம், நீங்கள் வர வேண்டாம். வேற வேலை இல்லைன்னா தான் நீங்கள் இங்கே வர்றதுன்னு வச்சுருக்கீங்க. நான் அப்படி இல்லை, என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துருக்கேன். அது மாதிரி வர முடிஞ்சா வரலாம். நீங்கள் தான் வர்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்காக வான் சிறப்பு அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை வகுப்பெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. அந்த ஊரில் ஒரு பெரியவர் செவத்திக்கண்ணு நண்பர், அவர் பெரிய வயசானவர். அவர் சொன்னார், தம்பி திருக்குறளில் எவ்வளவு நல்ல நல்ல விஷயம்லாம் இருக்குது, நீங்கள் சொல்கிறத கேட்கறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பயனோ வரலைங்கிறதுக்காக நிறுத்திடுறேங்கிறீங்களே, வேண்டாம், அடுத்த வாரம் நீங்கள் வந்துடுங்க. கூட்டத்தை சேர்க்கறது என் வேலை. என்னென்ன செய்வீங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க. சரின்னு பார்த்தா சனிக்கிழமை மணிக்கு பார்க்குறேன், அங்கே ஒரு போர்டு எழுதி வச்சுருக்காரு. நாளை இந்த கோயிலில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும், நடத்துபவர் புலவர் சண்முகவடிவேல், நேரம் காலை 10 to 12 வரை எழுதிட்டு ஒரு கோடு போட்டார். அடியில் எழுதியிருக்கிறார், விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. கூட்டத்தை சேர்க்கிறது ஏன் வேலைன்னாரா? சரி தான் செய்கிறாரு. எங்கள் திருவாரூர்காரர் ஒருத்தர் உட்காந்துருக்காருனால, எங்கள் ஊருக்காரர் என்ன அவருக்கு தெரியும், செவத்திக்கண்ணெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் காலையில் 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கலான்ட்டு போகிறேன். மேடை இங்கே இருக்கு, அப்படி நுழைஞ்சு இங்கே வரணும். அங்கே நுழைஞ்சு வரலாம்னு பார்த்தா வர முடியல. கூட்டம் அவ்வளவு ஃபுல்லாக உட்காந்துருக்கான்னா ஒரு 75 பேர் உட்கார இடத்துல 125 பேர் உட்காந்தாங்கன்னா என்ன பண்ணுவான், நெருக்கி ஒருத்தர் தொடைய வச்சு உட்காந்துருக்கான். என்னால் உள்ள நுழைய முடியல. அவங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா, உள்ளர போகிறேன்னு. அந்த இடத்துல உட்காந்துருந்த ஆள் என்ன சொல்கிறான், இங்கேயே உட்காரியா, இங்கேயே உட்காரியா, ஏன் இங்கே உட்கார சொல்கிறேன்னு. இங்கேயே மறுபடியும் உட்காருங்க. என்னையா வரணுங்க, இந்த பாரு 2 வச்சுருக்காரு, ஆவி பறக்குது. இங்கே போதும் லேட்டாக வருவீங்க, முந்தி போய் திங்கணுமா, நம்மளை சோறு திங்க வந்தவன் ஆகிட்டான் அப்படின்ட்டு சரிட்டு நான் அப்படியே நின்றுட்டேன். அப்புறம் சொன்னேன், நான் தான் திருக்குறள் நடத்தணும், உள்ளே விடு போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அங்கே உட்கார்ந்த ஆள், ஆமாம் இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7-8 பேர் உள்ளே போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நீ விட மாட்டான். நம்ம கூட்டம் வரணும்னு நினைச்சமே தவிர நம்மளே உள்ள விடாத அளவுக்கு வரணும்னு நினைக்கல. நான் அப்படியே கையை கட்டிக்கிட்டு நிற்கிறேன். இங்கேருந்து இவர் பார்த்துட்டார், செவத்திக்கண்ண, தம்பி கூட்டம் இல்லை, நீங்கள் வந்துருச்சுல்ல, வாங்க உள்ள. வரலான்னு தானே பார்க்குறேன், விட மாட்டேங்கிறாங்க. தம்பி உள்ள விடுங்கப்பா, சார் தான் திருக்குறள் நடத்தணும். சரின்னு நான் அப்படி நுழைஞ்சி ஒருத்தர் தலை மேலே காலெல்லாம் வச்சு வர்றேன். அங்கே வரும்போது ஒரு ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களான்னு. ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் என்ன நினச்சேன், சீக்கிரம் திருக்குறள் கேட்கணும்னு ஆசைப்படுற பொழுதுக்கு அப்படின்னு நினச்சேன். விறுவிறு நடத்துகிறேன். இங்கே வந்து உட்காந்து திருக்குறள் ஒரு 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருந்தவர், ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னாரு. சந்தேகம் கேட்குறாங்கன்னா கிளாஸில் பாடம் நடத்துகிறவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், கவனிச்சிருக்காங்க. அதனால தானே சந்தேகம் வருது அப்படின்ட்டு, சந்தேகமா கேளியா அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு. நான் 3 நடத்திருக்கேன், இன்னும் 7 இருக்கு. ஆமாம், எதுக்கு கேட்குறேன்? இல்லை, நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, இன்னும் 7ன்னா எவ்வளோ நேரம் நடத்துவீங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்குறேன். அது வந்தாச்சு அப்படிங்களாம். நான் பார்த்தேன், உனக்கு திருக்குறள்னா அவ்வளவு கேவலமாக போச்சு இல்லை, 3 இருக்கா 7 இருக்கு, என்னடா கேள்வி இதெல்லாம்? திருக்குறள் என்ன தெரியுமா உனக்கு? உலக பொதுமுறை ஆளாக திருக்குறள் பெருமைகள் எல்லாம் எடுத்து சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஆள் சொல்கிறான், என்ன சார் ரொம்ப கோவப்படுறீங்க?
திருக்குறளில் உங்களை நடத்த வேண்டாம் நான் சொன்னேன். 10 என்ன சார், 20 வேணாலும் நடத்துங்க, யார் வேணாங்கிற. ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காங்க. நான் முட்டாள்தனமாக கேட்குறேன் அவங்ககிட்ட, நீ எதை சொல்கிற, திருக்குறளையா சொல்கிற? ஆடையா சார், அது 2000 வருஷமாக ஆறாமல் இருக்கிறது, இனிமேல் ஆகிட போகுது, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சக்கரை பொங்கல் மட்டும் சார் அந்த சூட்டோடு சாப்பிட்டா நல்லா இருக்கு. நாங்களே இருக்கோம், இது சூடாக இருக்கு, இப்போ சாப்பிட்டா பக்குவம். ஆனால் உங்களுக்கு தெரியாததில்லை, நாங்களாவது ஒரே ஊரில் திங்கிறோம், நீங்கள் ஊராக போய் திங்கிறீங்க. நான் சொன்னேன், அண்ணே இனிமேல் தாங்காது, கொடுத்துருங்க. எல்லாருக்கும் இலையில வச்சு சக்கரை பொங்கல் புளியோதரையை கொடுத்தோடனே எல்லோரும் சாப்பிட்டு போது நான் சொன்னேன், ஐயா நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், எப்படி நடத்தலாம், குறள் அதுக்கு பொருள் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன், எப்படி நடத்தணும்னு யோசனை சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வேகமாக வந்தான், யோசனை கேட்டீங்களே என்ன? ஆமாம் சொல்லுங்க, சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்க்கலாம், அதோடு தான் நிறுத்தணும் திருக்குறள் வகுப்பு, அதில் தான் நிறுத்தணும். இல்லை இலவசம் கொடுத்தா எவனும் வரமாட்டான், இலவசத்துக்காக வருவானே தவிர திருக்குறள் கேட்குறவங்க வரமாட்டான்னு நினச்சி இப்போவும் திருக்குறள் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். 10 பேர் வர்றாங்க, அவங்க உண்மையாக கேட்குறோம். ஆகையினால இந்த இலவசங்கள் அது இதுதான் நம்மை கவர்ந்து தவறான வழிக்குத்தான் இழுக்கும். ஆகையினால நல்ல எண்ணமாக பெண்களாக இருக்கிற நீங்கள் முழுக்க பெண்களாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நான் அன்போடு சொல்லுகிற ஒரு செய்தி உண்டு என்று சொன்னால், உங்களுடைய இனிமையான சுபாவத்தை காப்பாற்றிக் கொள்ளும். அது உங்களுக்கே உள்ள சுபாவம், உங்களுக்கே உள்ள இயற்கை, அன்பு, பண்பு, எளிமை, இதெல்லாம் உங்கள்கிட்ட உள்ளது. அவைகளை காப்பாற்றி கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அதுவே போதும் என்பதை மட்டும் என்னுடைய செய்தியாக சொல்லி, இந்த அருமையான நாளிலே உங்களோடு வந்து கலந்து கொள்கிற இனிய வாய்ப்பை தருவதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். Acharya World Class Education.